இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரிஷி வெளியில இருக்கான். அவன் எப்படியாவது அவன் கிட்ட இருந்து ரிமோட்டை புடுங்கிடுவான். பாம்பு பிளாஸ்ட் நடக்காது. என்ன? செக்ரட்டரி கிட்ட இருந்து போன். பாம் ஆக்டிவேட் ஆயிடுச்சாம். பாம் ஆக்டிவேட் எப்படி? ரிஷி 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 எங்க இருக்கான்னு கேளுங்க சார். ரிஷி எங்க இருக்கான்னு கேளுங்க. ரிஷி எங்க? சார் அவர் எங்கன்னு தெரியல. அவருக்கு என்ன ஆச்சு எதுவுமே தெரியல சார். என்ன நாரி எங்க இருக்காருன்னு அவரை பத்தி எந்த ஒரு தகவலும் தெரியல. ஹலோ தயாசாகர். யாரு? நான் யாருன்னு லக்ஷ்மி உனக்கு ஏற்கனவே சொல்லிருப்பா. நான் சொல்றத கேளு. நான் பாம்பை ஆக்டிவேட் பண்ணிட்டேன். உங்ககிட்ட அரை மணி நேரம் தான் டைம் இருக்கு. இந்த இடம் மொத்தமா வெடிச்சு சதறிடு. எல்லா ஆதாரத்தையும் என்கிட்ட நீ கொண்டு வரணும். எல்லார் முன்னாடியும் நீ காட்டணும்னு நினைச்சியே அந்த ஆதாரம். அப்படி நீ கொண்டு வரல, இங்க எல்லாமே வெடிச்சு சதறிடும். சோ எல்லாமே அவனோட வேலை தானா? ஆமா சார். இங்க 100 கணக்குல இல்ல, 1000 கணக்குல இருக்காங்க. எல்லாருடைய உயிரும் உன் கையில தான் இருக்கு. அந்த 1000த்துல நீயும் ஒருத்தன்டா. நீயும் பழைக்க மாட்ட. எனக்கு என்ன, சவப்பெட்டி எப்பவோ ரெடி தான். ஆனா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாதுல்ல, நான் வாரம் ஒருத்தருடைய சவப்பெட்டியை ரெடி பண்ணிட்டு தான் நான் எஸ்கேப் ஆவேன். இன்னைக்கும் நான் அதைத்தான் பண்ண போறேன். உன்னுடைய போலீஸ், உன்னுடைய கமாண்டோஸ் யாராலையும் என்ன தடுக்க முடியாது. அப்புறம் அந்த கேமராவை ஆஃப் பண்ற ஐடியா நிச்சயமா லட்சுமியோடதா தான் இருக்கணும். அதனால நீ அந்த இடத்துல இல்லங்கிறது எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ அங்க இருக்கியா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. ஏன்னா நீயே ஆதாரத்தோட ஏன் முன்னாடி வந்து நிக்கணும். ஆதாரத்தை எங்க கொண்டு வரணும்னு நான் உனக்கு அப்புறமா சொல்லுவேன். கான்ஃபரன்ஸ் ரூம்ல தான் இப்ப நான் உட்கார்ந்துருக்கேன். அப்புறம் லட்சுமி கிட்ட ஒரு தகவல் சொல்லிடு. ரிஷி என்கிட்ட மயக்க நிலைமையில இருக்கான். அதோட லக்ஷ்மியோடைய தங்கச்சியும் என் கஸ்டடியில தான் இருக்கா. இங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்களுடைய உயிரும் என் கையில தான் இருக்கு. அதனால எந்த திட்டமும் போட முயற்சி பண்ண வேண்டாம், புரியுதா? நேரம் போய்கிட்டே இருக்கு. இன்னும் 25 நிமிஷம் தான் உங்ககிட்ட இருக்கு. தப்பி தவறி என்ன பிடிக்க ஏதாவது நீ திட்டம் போட்டனா ஞாபகத்துல வச்சுக்க, நான் ஒரு பாம் எக்ஸ்பர்ட். என்னால எங்க இருந்து வேணாலும் பாம் ஆக்டிவேட்டும் பண்ண முடியும், டிஃப்யூஸும் பண்ண முடியும். அதனால அமைதியா ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு என்கிட்ட வந்துரு. இங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்களுடைய உயிரை காப்பாத்திட்டு போயிடு. இங்க பாரு தயாசாகர், எல்லாமே உன் கையில தான் இருக்கு. ஆதாரத்தை என் கையில கொடுத்துரு. உன்னையே நம்பி இருக்கிற அப்பாவி மக்கள் உயிரை காப்பாத்திக்கோ. அப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது.